அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சிறந்த உயர்ந்த கண்ணியமான ஒரு மாதத்தை அருளி, இந்த மாதத்தினுடைய சிறப்பு உலகெங்குமே இன்று பேசப்படக்கூடிய அளவுக்கு விசேஷமான ஒரு மாதமாக ஆக்கி தந்திருக்கின்றார். ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இன்றைக்கு நாங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம், அதே போன்று இதே மாதத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இது சம்பந்தமாக எல்லா இடங்களிலேயுமே புகழ்ந்து பாடக்கூடிய, பேசக்கூடிய அந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் அப்படின்ற அந்த செய்தி, அதுல பேச்சுக்கள், அது சம்பந்தமான தலையங்கங்கள்ல இன்று போட்டிகள், மதரசாக்களிலே, பாடசாலைகளிலே, ஒவ்வொரு இடங்களிலேயும் போட்டிகள் வைக்கிறதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசுறதும், அதோட ரபியுல் அவ்வல் முடிகிறதோட அந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ரபியுல் அவ்வலுக்கு தான் அது சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு சீசனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தலையங்கமாக இன்றைக்கு அது மாறி. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே உலகத்துக்கு வந்த நபிமார்கள் எல்லாரிடத்திலையும் இறுதியாக வர போகின்ற நபி என்பதாக ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு செய்தியை சொன்னார். நபிமார்கள் வந்து அவர்கள் அந்த ரசூல்மார்களுடைய தஅவத்துக்கு உறுதுணையாக இருந்து பின்னால வரக்கூடிய நபியை பற்றியும் மக்களுக்கு மத்தியில எத்தி வைத்து, அந்த நபி வார நேரத்தில் நீங்க இருந்தா அந்த நபி சொல்றதை நீங்க கேளுங்க என்ற அந்த விடயங்களையும் அல்லாஹ் சொல்லிருக்கின்றான். குர்ஆனிலே இது சம்பந்தமாக அல்லாஹ் தெளிவான ஆயத்துக்கள்ல சொல்லிருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நேரடியாக இறக்கப்பட்ட அந்த வேதத்துல அல்லாஹு தஆலா சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மின் பஅதி யஅதி, எனக்கு பின்னால வரக்கூடியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும், கடைசி நபியாக இருப்பாரு. அந்த சுபசோபனத்தை சொல்றாங்க.
ஏனைய வேதங்களை நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் இன்றைக்கு யஹூதிகளும் நசாராக்களும் பாவிக்கக்கூடிய அவர்களுடைய அந்த புத்தகம். பைபிள்ல 2 பகுதி இருக்குது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தையும், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூரையும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த இன்ஜீல், இந்த 3ஐயும், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட சுஹுப்கள், ஏனைய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட சில விடயங்கள் எல்லாம் அவங்க இன்றைக்கு புதிய வேதம் பழைய வேதம் என்று சொல்லி எடுத்து அதை பின்பற்றாங்க. அது 70% மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அந்த வேதங்களிலேயும் அல்லாஹ் தஆலா நபி பின்னால வரக்கூடிய நபி என்ற அந்த பெயரை அதுல பாதுகாத்து வச்சிருக்கிறார், பெயரோட வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்துக்களை பொறுத்தவரையில அவங்களோட வேதங்கள் இருக்குது, ஹாம்வேத், சாம்வேத், அதர்வாவேத், யஜுர்வேத் என்று சொல்லி 4 வேதங்கள் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட அவுத்தார்கள் இருக்குது. அவுத்தார்கள் வந்து அவங்க ரசூல்மார்களை பற்றி பேசப்பட்டது 24 அவுத்தார்கள். அந்த அவுத்தார்களையும் கல்கி அவுத்தார் சொல்லக்கூடிய அந்த கல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய புகழுக்குரியவர், புகழப்பட்டவர் அப்படின்ற அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பாட பெயர், உம்மாட பெயர் இப்படின்னு சொல்லி விஷ்ணுவேஷ் இதெல்லாம் வார்த்தைகளோட பதியப்பட்டிருக்குது. அதிலேயும் கூட வேதங்களிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஸ்தாபத்தை இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதே மாதிரிதான் பௌத்தர்களை பொறுத்தவரையில திரிபிடக, அதே மாதிரி சந்தேசங்கள் இருக்குது அவங்களோட மார்க்கத்துல. அதே மாதிரி பன்சிய பணஜாத்தக இதுகளிலும் கூட ஆரம்பத்துல எந்த அளவுக்கு லார்ட் புத்தா அவர் வந்து கல்கி அவதார பத்தி பேசுற நேரத்துல, கௌதம புத்தா கல்கி அவதார பத்தி பேசும் பொழுது இதுல வந்து கல்கி அவதாரில் பேசப்பட்டது லாஸ்ட் மெசேஞ்சர் ஃப்ரம் காட், அந்த இறைவனிடம் இருந்து வரக்கூடிய கடைசி நபியை பற்றி தான் இந்துக்களுடைய வேதத்துல கல்கி அவதாரில் பேசப்பட்டிருக்குது அப்படின்றத கௌதம புத்தா அவரு சொல்லியிருக்கிறார். இப்ப கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு கடைசாக வரக்கூடிய நபியுடைய பிரஸ்தாபம் இந்த அளவு தூரத்துக்கு ஏனைய வேதங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுஹுப்கள்ல அல்லாஹ் அறிவுறுத்தி அவங்களோட வருகைக்கு பின்னால குர்ஆனும் அவர்களுடைய வாழ்க்கையும் தான், மற்ற எல்லாமே அதனைத்துமே மறுக்கப்பட்டிருச்சு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் குர்ஆன். அப்ப வாரத்துக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டீங்க, வரும் பொழுது உலகத்துல பிறக்கும் பொழுது நடந்த அற்புதங்கள் கிதாபுகள் எழுதுறாங்க அல்லவா. இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் தலாயிலுன் நுபுவால அப்படியே சம்பவங்களை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி 12ல, இப்ப இந்த மாசம் சரியா அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் நடக்கக்கூடிய அற்புதங்கள் நடக்குது. காலையில திங்கட்கிழமை காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வராங்க. அது ஈரான் அந்த ஷாம் பகுதியில வந்து ஒயிட் பேலஸ் உடைய ஆக பிரமாண்டமான ஒயிட் பேலஸ் உடைய 14 தூண்கள் உடைஞ்சி விழுது. 1000 வருடங்களுக்கு மேலாக எரியப்பட்ட எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைஞ்சி போகுது. அதே போல அங்க இருக்கக்கூடிய சில, அதாவது நெருப்பு வணங்கி அவனுடைய ஜட்ஜ் காதி அவன் ஒரு கனவு காண்றான். இதெல்லாத்தையும் வைத்து அங்குள்ள மன்னர்கள் ஆச்சரியப்பட்டு அது சம்பந்தமான அறிவை தேடி சர்ச்சுக்கு போயிட்டு அங்க சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர், அவர் பழைய வேதங்களை படித்தவர், அவரிடத்துல போயிட்டு இதனுடைய அற்புதங்களை கேட்கத்துல அவர் சொல்றாரு, புகழப்பட்டவர் பிறந்துட்டாரு, இதுக்கு பின்னால சத்தீகுக்கும் வேலை கிடையாது, அப்துல் மசீஹுக்கும் வேலை கிடையாது, ஷாமும் அவருடைய கைக்கு போகும், ஈரானுடைய எல்லா பகுதிகளையும் அவர்கள் பிடிப்பாரு, நீங்க எல்லாரும் அவர் சொல்றதை கேளுங்க. அந்த மௌத்துடைய அவனுடைய அந்த நேரத்துல அவன் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் இங்க மக்கால அல்லாஹு தஆலா மாற்றத்தை உருவாக்குறான்.
அங்க இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சூழல்கள், அதுல நிலைமைகள் எல்லாம் மாறுது. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. குறைஷி வம்சத்திலிருந்து வந்திருக்கிறாரு. பனு இஸ்ரவேலருடைய அந்த தொடர்ல இருந்த நபித்துவம் ஈசா அலைஹிஸ்ஸலாமோட முடிந்துருச்சு. இப்ப கடைசி நபி வந்திருக்கிறது குறைஷி வம்சத்தில இருந்து. அப்ப கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பிரஸ்தாபம் பிறக்கும் பொழுது இருந்த நிலைமை, வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய சாச்சாவோட பிரயாணங்கள்ல போவாரு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிரயாணத்துல போகத்திலே இடையில வைத்து ஒரு சர்ச் கிட்டால போகத்திலே ஒரு ஃபாதர் பார்க்கிறாரு. அந்த வியாபார கூப்பிட்டு சொல்றாரு, தலைவரை நாளைக்கு சாப்பாட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்பதாக. அந்த வியாபார கூட்டம் தங்குது. அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக வேண்டி சர்ச் கிட்ட போறாங்க. போய் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபாதர் வந்து கேட்கிறாரு, உங்களோட எல்லாரும் வந்துட்டாங்களா? நான் சாப்பாட போட போறேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? சொல்றாங்க எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பதான் ஃபாதர் கேட்கிறாரு, இல்ல ஒருத்தர் மிஸ் ஆகிக்கிறாரு, ஒருத்தர் மிஸ் ஆகிக்கிறாரு. அவர் எங்க, அவர் எங்க? அவதான் தேடி பார்த்தா சின்ன வாலிப அந்த புள்ள, அவரை காணும். அப்பதான் சொன்னாங்க முஹம்மது என்று சொல்லி ஒரு புள்ள. அவரு அந்த வந்த மிருகங்களை ஆடுகளை அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாரு பக்கத்துல. அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு பிரயாணம். அவங்க வாராங்க, ஃபாதர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மஜ்மா எப்படின்னா மரத்தடி கீழால இருக்குது. மரத்துல வரக்கூடிய நிழல் பூர்த்தியாக வந்த கூட்டத்தினர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன வயதுல வந்து உட்கார்ற நேரத்துல அந்த இடத்துல நிழல் கிடையாது, அந்த இடத்துல நிழல் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்ததுமே அந்த கொப்புகள் அப்படி பணிந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் கொடுக்குது. இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஃபாதர் கூப்பிட்டாரு கிட்ட, இவர் யாரு, இவருடைய தந்தை எங்க? அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர் சாட்ச கூட இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் தான். அந்த ஃபாதர் சொன்னாரு, இல்ல ஒரு நாளும் நீங்க இவருடைய தந்தையாக இருக்க முடியாது. அப்பதான் சொன்னாங்க, இல்ல நான் சாட்சா, என்னுடைய சகோதரனுடைய மகன் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். என்றாலும் என்னுடைய குழந்தையை போன்று நான் இவரை பாதுகாத்து வளர்த்து வருகின்றேன். அந்த நேரத்தில் அந்த ஃபாதர் கேட்கிறாரு, இந்த குழந்தையோட கண்ணுல சிவப்பு நிறமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது, அது என்ன? இவர் பிரயாணத்தின் தலைப்பின் காரணமாகவா அல்லது இவருடைய பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒன்றா? அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் சொல்றாரு, இல்ல இது பொதுவாக இவருடைய கண்ணில் இருக்கிற அடையாளம் தான் இது. அந்த நேரத்தில் தான் அந்த ஃபாதர் சொல்றாரு, இவர் இந்த சமூகத்துடைய கடைசி நபியாக வர இருக்கிறார். இவர் உடனடியாக திருப்பி கூட்டிட்டு போங்க. முன்னால போற நேரத்தில் யஹூதிகள் யாராவது இவரை கண்டா கொலை செஞ்சிடுவாங்க, இவர் உலகத்துல வாழ மாட்டாங்க. உடனடியாக திருப்பி கூட்டிட்டு போங்க. இது அந்த வளரக்கூடிய வயதிலேயே அங்க காணப்பட்ட அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வரையில பாதுகாத்து வைத்திருக்கிறான். வரக்கூடிய நேரத்தில் சிறிய பிராயத்தில் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் உலகத்துக்கு அல்லாஹ் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த தூரத்துக்கு முக்கியத்துவம் அங்கு வழங்கப்பட்டிருந்தது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 20 வயது தாண்டக்கூடிய அந்த வயது வாலிப அந்த வயதிலே அல்லாஹ் ஆச்சரியமான நிலைமைகளை, இன்னும் நுபுவத் கொடுக்கப்படல, வாலிப வயதுல தான் இருக்கிறார்கள். அந்த வாலிப வயது எந்த அளவுக்கு பக்குவமாக, எந்த அளவுக்கு பேணுதலாக, எந்த அளவுக்கு அவருடைய சாதாரணமான அந்த நிலைமையில இருந்தாங்க. அங்க பார்த்த மக்கள் சொன்ன விடயங்களை கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. எங்கேயுமே இவங்களுடைய வாலிப வயதுல ரோட்ல நின்று யாரோட கரைச்சி கொண்டு இருந்தத
யாருமே பார்த்தது கிடையாது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து கொண்டு அங்கிங்க கைவார் அடிச்சு கொண்டு இருக்கிற பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. எல்லாரும் கண்ணியமான முறையில பார்ப்பார்கள், எல்லாரும் கண்ணியப்படுத்துவார்கள், எல்லாரோடையும் ஒழுக்கமா பேசுவார்கள், ஒழுக்கமா கலப்பார்கள், ஒழுக்கமா நடந்து கொள்வார்கள். அவர்களை பார்த்தா மற்றவர்கள் மரியாத கண்ணியம் செலுத்தக்கூடிய நிலைமையில சின்னவே இன்னும் பெரிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விடயங்கள் வெளியில தெரிய வரல. ஆனாலும் அவர்களுடைய attitude and morality, lifestyle, வாழ்க்கைய பக்கத்திலே மக்களுடைய உள்ளங்கள்ல ஒரு விதமான வித்தியாசம், ஒரு விதமான நிலைமை. பொய் சொல்ல மாட்டார்கள், பொய் சொன்னதே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னதே இல்லை. அந்த வாலிப பருவத்திலையும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை உள்ளத்தில் இருந்த அந்த நிலைப்பாடு. கண்ணியமான அன்பான சோதரர்களே, வாலிபர்களே, எங்க நாங்க இன்றைக்கு இருக்கிறோம்? என்னோட நிலைப்பாடுகள் என்ன? நாங்க இன்றைக்கு 16, 17, 18, 20, 22, 23, 28 வயதுல இருக்கக்கூடிய வாலிபத்தை நாங்க என்ன மாதிரியான அந்த வாலிபத்தை நாங்க முன் வச்சிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாலிபம் அந்த பருவத்திலேயே எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த நிலைமையில இருந்தது. அதனாலதான் ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்கிறதுக்கு கூட நபித்துவம் கிடைச்சிருக்கல. இருந்தாலும் அந்த கல்ல வைக்கிறதுக்கு பார்க்கிறாங்க, மஷூரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய குறைஷி அந்த தலைவர்கள் யாரு இப்ப என்டர் ஆகுறாரோ அவரைத்தான் நாங்க இந்த கல்ல வைக்கிறதுக்கு முடிவு செய்வோம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவாரா அந்த நேரத்தில் நபித்துவம் இருக்கல்ல. ஆனாலும் பார்த்ததுமே இவர்தான் தகுதியானவர், உண்மையிலே தகுதியானவர் தான் என்று எல்லாருடைய மனதையும் வென்றிருக்கிறாரு. யாரிடத்திலும் பொய் சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரம்பரையே அல்லாஹ் தஆலா அற்புதமாகத்தான் ஆக்கியிருந்தான். மதுபானம் குடிச்சது கிடையாது, யாருமே விபச்சாரத்தில் ஈடுபட்டது கிடையாது, சிலை வணக்கத்தில் ஈடுபட்டது கிடையாது. அப்படியான ஒரு வம்சாவளியைத்தான் அல்லாஹ் உண்டாக்கியும் கொடுத்திருந்தான். அங்கேயே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்திலே நல்ல தன்மைகளும் நல்ல பண்பாடுகளும் நல்ல ஒழுக்கங்களும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தார். பின்னால நபித்துவம் கிடைக்குது. கவலையில உள்ளத்திருந்த கவலை அந்த சமூகத்தை பார்த்து இந்த மனிதர்களுக்கு மத்தியில நல்ல நிலைமைகள் உருவாக வேண்டுமே, ஒரு விதமான உள்ளத்துல கவலை. அல்லாஹ் அதோட சேர்த்துதான் நுபுவத்தை கொடுக்கிறான். 40 வயதாகும் பொழுது நுபுவத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. கனியமான அன்பான சகோதரர்களே, 40 வயதுல நுபுவத் கொடுக்கப்படுது. அங்க அவர்களுடைய 40 வயதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அவர்கள் அற்புதமான நல்ல தன்மையுடைய நல்ல பக்குவமான நிலைமை, சமூகத்தை பற்றிய கவலை, ஒவ்வொரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய கவலை, எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, கஷ்டமான மக்களுக்கு உதவி செய்யறது. வாலிபர்களுடைய ஒரு சங்கத்தை வாலிப வயதிலேயே உருவாக்கி வச்சிருந்தாங்க. வாலிப வயதிலேயே வாலிபர்களுக்குரிய ஒரு சங்கம் உருவாக்கி இருந்தார்கள். மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உதவி செய்வதற்கு, வழிபோக்கர்கள் வழியில போகக்கூடிய நேரத்தில் ஆபத்து இல்லாத நிலைமையில போறதுக்கு, இப்படியான வாலிபத்தை ஒரு சிறந்த முறையில அவங்க கழிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு சிலவங்களுடைய பேச்சு எப்படின்னா, இன்னும் 40 வயசு ஆகிறதுக்கு பின்னால தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைச்சிச்சு, போடுற கூத்தெல்லாம் போட்டுட்டு 40 வயசு பிறகு நாங்க நல்ல பிள்ளைகளாக ஆகிட போறோம். நாங்க 40 வயசு இன்னைக்கு வீடுகள்ல சில பெண்கள் ஆண்கள் மார்க்கத்தோட தீனோட இருக்கத்துல சுன்னத்தான வாழ்க்கை தாடி வைக்க போறாங்க ஆண்கள். இப்ப வீட்டுல மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே 40 வயசுல தான் நுபுவத் கிடைச்சிருக்குது. நீங்க என்ன 30 வயசுல தாடி வைக்கிறீங்க,
35 வயசுல தாடி வைக்கிறீங்க. பாருங்க எப்படி இஸ்லாத்தை தலைகீழாக விளங்கிக்கிறாங்க, மார்க்கத்தை தீன எப்படி தலைகீழாக விளங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுடைய அந்த நிலைமை, வாலிபர்களுடைய நிலைமையும் தான் அந்த தீன் மார்க்கத்தை ஷரியத்தை இன்னும் எங்களோட வாழ்க்கையாக நாங்க எப்படி எடுத்து நடக்கிற அந்த சிந்தனை கிடையாது. குர்ஆனுடைய அந்த வசனங்களை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லத்திலே வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் என்ற அந்த செய்தியை குர்ஆனின் மூலமாக அறிவிச்சுட்டார். இப்ப நல்லா பாத்துக்காங்க, என்னோட வாழ்க்கை சுன்னத்தான வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாழ்க்கை, அது சின்ன பிராயத்தில் இருந்து பெரியவர்களாகவும் வரைய, திருமணம் முடிச்ச அந்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், வாலிபர்கள், இப்படி எல்லா கேட்டகரியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இந்த சொன்ன இந்த வரலாறு அல்லாஹ் உருவாக்கி இத உலகத்துல மக்களுக்கு இத தெளிவுபடுத்தி இந்த நபியுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்ததுன்றத காட்டி தந்திருக்கிறான்டா. இது எதுக்கு? இது கட்டுரை எழுதுறதுக்கும், ஸ்கூல்ல ப்ரோக்ராம் நடத்துறதுக்கும், அங்க வச்சுக்கொண்டு அதுல போட்டி நடத்துறதுக்கும், பேசிட்டு போறதுக்கும், ரபியுல் அவ்வல் மாதத்துல தலையங்கத்தை பேசிட்டு சாப்டரை க்ளோஸ் பண்றதுக்குமா அல்லாஹ் தந்திருக்கான். இவ்வளவு பெரிய ஒரு சப்ஜெக்ட், இவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சும்மா சாதாரணமா பேசிட்டு போறதுக்கு தந்திருப்பானா? இது சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த சஹாபாக்கள் இத விளங்கினது எப்படி தெரியுமா? எனக்கு என் வாழ்க்கை எனக்கு பின்னால என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கை தான். அது அவர்கள் வாயால சொன்னது, செயல் ரூபத்தில் செஞ்சு காட்டினது, அவங்களோட பண்புகள், சிபாத்துகள் அவங்க அங்கீகரிச்சது. இந்த நாலு தான் எங்க வாழ்க்கை. அப்ப நாங்க எங்களுக்கு என்று சொல்லி சுயமாக ஒன்றை உண்டாக்கி கொண்டு அதுதான் எங்களோட வாழ்க்கையில் நாங்க போவோமாக இருந்தா யோசிச்சு பாருங்க, நாங்க என்ன நிலைமையில இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டாத, இதுதான் உங்களோட வழின்னு காட்டாத ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் காட்டலுமா, ஒரு விடயத்தை கொண்டு வந்து காட்டலுமா? இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல் கிடையாது, இதுல வழிகாட்டல் கிடையாது, இதுல வழிகாட்டல் கிடையாது. எங்கேயாவது ஒன்றை கொண்டு வந்து காட்டலுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி 40-50 வருடங்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வகஅன்னி அன்துரு இலைஹி வகஅன்னி அன்துரு இலைஹி, நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது, நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, அம்மா ஆயிஷா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அவதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டுற நேரத்துல அவருக்கு நான் அத்தர் பூசி விட்டேன். அத்தர் பூசுற நேரத்துல இந்த நெத்தியில அந்த அத்தர் பட்டுச்சு, அது ஒரு முட்டை வடிவத்தை போன்று இருந்தது, அது ரவுனாக இருந்தது, அது மின்னிக் கொண்டிருந்தது, மினுகிக் கொண்டிருந்தது. நான் அதை பார்த்தேன். அந்த நேரத்தில் இன்று 40 வருடங்கள் 50 வருடங்கள் கலந்தும் கூட அந்த இடத்துல அந்த பூசப்பட்ட அத்தர் மின்னியதை போன்று நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற போல இருக்குது. இது அல்லாஹ் இதையும் கிதாபுல பாதுகாத்து வச்சிருக்கிறான்டா, இது பயான் பண்றதுக்கா, இது சும்மா சொல்லிட்டு போறதுக்கா? இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, நல்லா விலகி
விளங்கிக்கோங்க, எங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் அல்லாஹ் கடைசி நபியாக ஆக்கி அவருடைய முழு அந்த சிறப்புகளையும் சொல்லி சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையாக எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார். நாங்க இன்றைக்கு என்னோட வாழ்க்கை யாருக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பத்தி தெரியாது, அந்த மாதத்தை பத்தியும் தெரியாது, சுன்னத்தை பற்றிய மகிமையும் இல்லா போயிட்டு எந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்திருக்குதுன்னா சுன்னத்து அப்படின்னா உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் சுன்னத்துண்டா என்ன அதிகமான பேர் இப்ப நினைச்சிட்டு சும்மா முன்னுக்கு லோருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகிறது சுன்னத்து, லோருக்கு பின்னால தொழுகிறது சுன்னத்து. இப்ப சுன்னத்துண்டா அங்கதான் வந்து நின்றுக்குது. ஏன் சுன்னத்தில் கொடுக்கப்பட்ட வரை விலக்கணம் செஞ்சா நன்மை, செய்யாட்டி ஒன்றும் இல்லை. சஹாபாக்கள் சுன்னத்தை விளங்கினது என்ற வாழ்க்கையாக நான் எடுத்து நடப்போம். என்ற வாழ்க்கையினுடைய வாழ்க்கையே இதுதான். அது அந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு, அந்த அவங்களோட இடங்களுக்கு, அது அவங்களோட சம்பந்தப்பட்டது, அது அரபி உலகத்துக்கு. எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க எங்க நாட்டில் தான் வாழணும், எங்கட போக்குல தான் நாங்க வாழணும், எங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழணும் என்ற அந்த கன்செப்ட் என்னோட தலைகள்ல போடப்பட்டு இன்றைக்கு சுன்னத்தே இல்லாத நிலைமைக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையே இல்லாத நிலைமைக்கு வீடுகள்ல போயிட்டு உங்களோட பிள்ளைகிட்ட கேளுங்க, வாலிபர்கள்ட்ட கேளுங்க, வாலிப பொம்பளைகிட்ட கேளுங்க, கிரேட் 10ல ஓலவல்ல ஏலவல்ல படிக்கிற மகன்மார உட்கார வச்சு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, அவங்களோட வாப்பா அம்மா பத்தி சொல்லுங்களே, அவங்களோட பேர்களை சொல்லுங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பத்தி சொல்லுங்களே, கேட்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லிமு சிபியானகும் ஹுப்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன புள்ளை இருக்கிறாங்களே, சின்ன புள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை முஹப்பத்தை படிச்சு கொடுங்க. அல்லிமு சிபியானகும் ஹுப்ப அஹ்லில் பைத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பம் யாரு, அவரோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அந்த அன்பை அவங்களோட முஹப்பத்தை ஒரு சின்ன வயசுல நீங்க படிச்சு கொடுங்க. அல்லிமு சிபியானகும் அல் குர்ஆன. உங்களோட சின்ன வயசுல உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க குர்ஆன படிச்சு கொடுங்க. யாரு சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனை வீடுகள்ல இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுது, எத்தனை வீடுகள்ல இதனுடைய ஆர்வம் ஊட்டப்படுது, எத்தனை வீடுகள்ல இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அவருடைய வாழ்க்கை, இது எத்தனை இடங்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னைக்கு மகன் 12 வயசு, 16 வயசு, 20 வயசு, 21 வயசு, அவனை முடிய பாருங்க, வாலிபர்களுடைய முடிய பாருங்க, முடிய வெட்டிக்கிற முறைகளை பாருங்க. அது ஒரு பக்கத்துல வச்சு இன்னொரு பக்கத்தால வலிச்சு மேல மட்டும் கீழே கிடையாது. அது ஏதோ வெளி கத்தரிச்ச மாதிரி இன்றைக்கு அவன் நினைச்சு கொண்டு இருக்கிறான், ஒரு ஸ்டைல் மாதிரி. அவன் உடுப்புகளை பாருங்க, எப்படியான உடுப்புகள் இன்றைக்கு உடுத்திருக்கிறான். அவன் உடுப்பு இன்றைக்கு பார்க்கறதுக்கு ஒழுக்கமான உடுப்புகளோட அந்த வாலிபருடைய உடுப்புகள் இருக்குதா? பேச்சுவார்த்தையை பாருங்க, நடத்தைய பாருங்க. இன்றைக்கு நாட்டுல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் யாருக்கு தெரியுமா? இந்த வாலிபர்களுக்கு. இந்த வாலிபருடைய நிலைமை ஏன் இப்படி போயிட்டு இருக்குது? இன்னைக்கு போலீஸால, ஆரட்சக அமாத்திய ஆசைகளால இன்றைக்கு அட்வைஸ் பண்றாங்க பள்ளி நிர்வாகத்துக்கு, உலமாக்களுக்கு. உங்களோட வாலிபர்கள் தருண கட்டியிட்ட உபதேசம், தருண கட்டியிட தேசநாக்கரன், தருண கட்டிய பள்ளியோட கண்டு ஏகத்திட மக பெண் கண்ணியமான அன்பான சூழலை யோசிச்சு பாருங்க. எங்க நிலைமை இன்னைக்கு பெய்து இருக்குது அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க தூரோடையும் ட்ரக்ஸோடையும் அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் ஒவ்வொரு இடங்கள்ல வாலிபர்கள் முஸ்லிம் வாலிபர்களா இன்றைக்கு எப்படின்னா பார்த்தோன்னே இது முஸ்லிம் வாலிபரா அந்நிய வாலிபரா? கையில கட்டிக்கொண்டு, கையில சேனை போட்டுக்கொண்டு, கழுத்துல சேன் போட்டுக்கொண்டு, சில வாலிபர்ல பார்த்தா காதுப்ப போட்டுக்கொண்டு, சிலவங்களோட நிலைமை பரிதாபமான நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சின்ன வயதில் இருந்து கொடுக்கப்பட வேண்டிய அந்த தர்பியத், அந்த தக்வாவுடைய வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கையினுடைய மஹப்பத் இன்னைக்கு எடுபட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வாலிபன் தாடி வச்சிருக்கிறத பாருங்க, அவன் தாடியை கேவலப்படுத்துற மாதிரி. தாடின்றது ஒரு முழுமையான ஒரு சுன்னத், வளர விடணும் தாடிய.
தாடியை வளர விட்டுறதுதான் சுன்னத்து. அதை நீளமாக வளர விட்டுறது. அதை இன்றைக்கு தொண்டிங் மாதிரி தாடியை வச்சு கொண்டு இங்கட கொஞ்சம் வச்சு இங்கட கொஞ்சம் வச்சு அதை மேலால கீழால வலிச்சு கொண்டு இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற சார் டீச்சர் ஸ்கூலுக்கு வரல தாடியோட வரக்கூடாது. ஸ்கூலுக்கு வரத்துல என்ன செக்யூலர் எஜுகேஷன் செக்யூலர் எங்கட முஸ்லிம் ஸ்கூல்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற செக்யூலர் என்ன? இஸ்லாம் படி ஒருத்தன் நடக்க விரும்புகிறான் என்றால் முழு பொறுப்பையும் பிரின்சிபல் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சட்டத்திலையும் தாடி வைக்க கூடாதுன்னு கிடையாது. ஆனா அவங்க இன்றைக்கு அது ஒரு வித்தியாசமா அதெல்லாம் இன்றைக்கு தேவையில்ல. அதெல்லாம் அரபு நாட்டோட எப்படியான கன்செப்ஷன் இன்றைக்கு முஸ்லீம்கள உள்ளங்களிலேயே போடப்பட்டிருக்குது. ஒருத்தர் கலசனை பரண்டை காலுக்கு மேலால கொடுக்கிறத வெட்டமா பார்க்கிறான். எங்கேயாவது கலசனை பழிச்சு பரண்டை காலுக்கு கீழால கொண்டு போயிட்டு அது மாதிரி இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா தேடி அதை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரண்டை காலுக்கு கீழால ஒருத்தன் ஆடை அணிஞ்சிட்டு போறாருண்டா அவன் நரகவாதி அப்படின்னா. நரகவாசிக்குரிய அடையாளம் தான். யாரையும் நரகவாதி ஆக்குறதல்ல நாங்க, ஹதீஸ்ல உள்ளது. ஆனா இன்றைக்கு அந்த சுன்னாவுடைய ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில முக்கியமான யதார்த்தமான நிலைமைகள் மாற்றப்பட்டு சமூகத்துக்கு மத்தியில சுன்னத்தை கூறு போட்டு 5 வகையாக 10 வகையாக பேர் என்ன டாக்டர், பேர் என்ன லெக்சரர், பேர் என்ன மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடியவர், அவருடைய வாயிலிருந்து வர வாசகங்கள் வசனங்கள் ஷரியத்தா மார்க்கமா தீனா என்னோட தக்குவா உள்ள உலமாக்கள் காட்டின வழியா அந்த கிதாபுகள் இருக்கிறதா அந்த யதார்த்தமான உண்மையான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபத்தாபிகள் முஃபஸ்ஸிரூன்கள் முஹத்திஸூன்கள் ஃபுகஹாக்கள் அந்த முத்தகல்லிமூன்கள் ஹிஜ்ரி 600 700 வரையில வாழ்ந்த அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த வாழ்க்கையா அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமை அவரோட பேச்சுக்கள்ல இந்த அளவு தூரத்துக்கு தெளிவு இருந்தது, வாழ்க்கை எப்படிப்பட்ட எடுத்து காட்டாக இருந்தது. சிம்பிளா அது ஓகே இது ஓகே இதுவும் ஓகே எல்லாம் சரி அப்படி போல அந்த மாதிரியான மார்க்கம் இல்லைங்கிற மார்க்கம் தெளிவாக சொல்லப்பட்டது, தெளிவாக வழிகாட்டப்பட்ட மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. தொடர்படியான விடயம் அல்ல. நாங்க இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, வீடுகளுக்குள்ளால தீன் இருக்குதா, மார்க்கம் இருக்குதா, அல்லாஹ்வோட பயம் இருக்குதா, தக்வா இருக்குதா, சுன்னா இருக்குதா, சுன்னாவுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்குதா, பிள்ளைகள்கிட்ட இருக்குதா, முஸ்லிம் ஸ்கூல்ல சுன்னா இருக்குதா, முஸ்லிம் இன்ஸ்டிடியூஷன்ல சுன்னா இருக்குதா, முஸ்லீம்கள் இருக்கிற ஹாஸ்பிடல்ல சுன்னா இருக்குதா, முஸ்லீம்களோட பஜார்ல சுன்னா இருக்குதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே காட்டி தந்தாங்களே. பொலிட்டிக்கல் வேணுமா, எகனாமிக் வேணுமா, எஜுகேஷன் வேணுமா, ஃபேமிலி லைஃப் வேணுமா, லோ வேணுமா, கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் வேணுமா, என்ன தேவை எல்லாத்துக்குமே வழிகாட்டி இருக்கிறாங்களே. எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? அவன் செகுலர் தெரியும், இவன் செகுலர் தெரியும், இவனுடைய ஆக்ட் தெரியும். ஆனா மார்க்கம் தீன் சுன்னா தெரியுமா? இந்த கருசுமை இஸ்லாம் பசாத்துக்குள்ளாக ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு படிச்சு கொடுக்கிறவரும் அதை எப்படி படிச்சு கொடுக்கிறாரு, படிக்கிற பிள்ளைகளும் அதை எப்படி படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளு. என்னோட இஸ்லாத்தை என்னோட தீன அந்த குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுன்னத்து மங்கி மறைஞ்சு போயிட்டு கொண்டிருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் கடைசி நபியை ஆக்கி முழு உலகத்திலேயுமே பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்நிய மனிதன் மைக்கேல் ஹெச் ஹார்ட் போன்ற அந்நிய மனிதர்கள், முஸ்லிம் அல்ல கிறிஸ்டியன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கிதாப் எழுதுறான். அவன் தனியா 100 அவனுடைய புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. 100 தலைவர்கள். முதலாவது சாப்டர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல அவன் ஒரு கிறிஸ்டியன், மைக்கேல் ஹெச் ஹார்ட். அவனுடைய உலகத்தில் இருந்து அவனுக்கு வந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அவன் சொல்றான். நீ ஒரு பியோர் கிறிஸ்டியன் அப்படி இருந்து கொண்டு புத்தகத்தில் முதலாவது சாப்டராக முஹம்மத போட்டு வச்சிருக்கிறாயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? அவருடைய பின்னால் அவங்க எடிஷன்ஸ் அல்ல,
என்னுடைய வாழ்நாள்ல நான் ஆயிரக்கணக்கான தலைவர்களை பற்றி படித்திருக்கிறேன். வரலாற்றில் கௌதம புத்தாவாக இருக்கேனும், இயேசுவாக இருக்கேனும், யார் யாரெல்லாம் வந்தாமல் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன். நான் படித்த வரலாறுகள்ல ஒரு ஐடியல் பர்சன், அவரு ஆத்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும், மென்டலி பிசிக்கலி. அது மட்டுமல்ல, சொன்ன விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடந்த ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு பர்சன் என்றா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள தவிர நான் வேற யாரையுமே பார்க்கல. இன்றைக்கு அல்ல, என்றைக்குமே இந்த புத்தகத்துல அவர்தான் முதல் பாடமாக இருப்பார். காந்தியுடைய 2 புத்தகமே இது முக்கியமான த காந்திஜி அண்ட் இண்டிபெண்டன்ட் இன் மிட் நைட் படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு 1927 பகுதிகள், அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் நான் ஜெயிலில் இருந்தேன். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்கள், இஸ்லாத்தை பற்றி மோசமான விஷயங்கள் என்னுடைய உள்ளத்துல பதிந்திருந்துச்சு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு பெரிய ஒரு வரலாறு, பெரிய ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. நாங்க ஒவ்வொருத்தரும் இதை யதார்த்தத்தை விளக்குவோம். காந்தி சொல்றாரு, நான் படித்த புத்தகங்கள்ல இஸ்லாத்தை பற்றி பெரிய ஒரு விடயங்கள் எனக்கு தெளிவாக இருக்கல. இஸ்லாத்தை பற்றி தவறாகத்தான் நான் விளங்கியிருந்தேன். இது 1927 பகுதியில அவர் சொல்றாரு. அல்லாமா ஷிப்லி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய புத்தகத்தை படிச்சதுக்கு பின்னால தான் முஸ்லீம்கள்டா யாரு, இஸ்லாம்டா யாரு, ப்ரொஃபெட் முஹம்மதுண்டா யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை வழிமுறை என்னன்றது சரியாக நான் விளங்கிக் கொண்டேன். நான் வெளியில வந்ததுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை. நீங்க பார்க்கலும் அவரோட போட்டோஸ்ல அவர் அரச அந்த நேரத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள், இந்தியால ஆங்கிலேயருடைய ஆபீஸ், பெரிய பெரிய பார்லிமெண்டுடைய அந்த இடங்களுக்கு போற நேரத்துல சாதாரணமாக கீழே ஒரு உடுப்பும் மேல போத்தின ஒரு சால்வையும் கையில ஒரு அசாவோட தான் அவர் போவார். கை அடிச்சதும் கிடையாது, கோட் போட்டதும் கிடையாது, டவுசர் போட்டதும் கிடையாது. அந்த அரச மாளிகைகள் பார்த்து நடுங்கிச்சு. இந்த மனிதர் வரக்கூடிய நேரத்தில் முழு இந்தியாவையுமே குலுக்கினான். பாபா காந்திஜி என்ற பட்டத்தை கொடுத்தான். ஆனா சாதாரண வாழ்க்கை, எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற நேரத்துல இவருக்கு கீழே தான் சாப்பாடு வைப்பாங்க. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டார், கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடுவார். நாங்க இன்றைக்கு இதுக்கு சண்டை. உடுப்பு, அந்த உடுப்பு அது அரபு தேசத்து உடுப்பு, அது தாடி அரபியர்களுடைய தாடி, அது சுண்ணத்து அப்படி ஒன்றும் கிடையாது. எப்படி என்னோட கன்செப்ட மாத்தி இருக்கிறான். இது வந்து பேசுறது சாதாரணமான ஒரு நிலைமை அல்ல. முஸ்லீம்கள் பேசுறாங்க, படிச்சவங்க பேர் இருக்கிறவங்க பேசுறாங்க. யார்கிட்ட புத்தகத்தை படிச்சீங்க, எந்த கிதாபுகள் இருந்து எடுத்தீங்க, உங்களோட உஸ்தாத்மார் யாரு, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, யாருடைய மூல செலவு செய்யப்பட்ட அந்த மூளை எடுத்து கொண்டு வந்து முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு செஞ்ச அந்த திட்டத்துல இன்றைக்கு முஸ்லீம்கள் மாட்டுப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? வெளியில சுத்தி கொண்டிருக்கிற வாழ்வுகளை கேட்டு பாருங்க, ரோட்ல இருக்கிற வாழ்வுகளை கேட்டு பாருங்க, வீடுகளில் இருக்கிற வாழ்வுகளை கேட்டு பாருங்க, கடை தெருவில் சுத்தி கொண்டிருக்கிற வாழ்வுகளை கேட்டு பாருங்க, யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவன்கிட்ட கேட்டு பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிற வயதுக்கு வந்த மாணவன்கிட்ட கேட்டு பாருங்க, சின்ன கிளாஸ்ல படிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. மார்க்கத்தை, தீன, சுண்ணாவ, அல்லாஹ்வுடைய பயன் முஸ்லீம்களுக்கு தெரியா? ஒரு அந்நிய மனிதன் வந்து கேட்கிறான், மற்ற தேரும் கண்டோன்னு ஆக கண்டோன்னு அவன் கேட்கிறான். அவருக்கு ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணுமா? என்னடா மம கேவலாத்திய நபிதியட்ட முகமது நபி துமான்ட்ட பாரியாவன் எக்கோலஹாரி கிட்டி. அவன் சொல்றான், நான் படிச்சிருக்கிற விதத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார் தான் இருந்தாங்க. அவன் சொல்றான், ஒரு கடையை காட்டி மே கடை இன்ன முஸ்லிம் ஹாஜியார் ஒரு வரையா, அந்த கடையில் இருக்கிற ஹாஜியார் சொன்னாராம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 திருமணங்களை முடிச்சிருக்கிறதா. மம கேவலாத்திய தே ஹரித இதோட நெத்தமே முதலாளிக்கிறதே ஹரித. ஒரு அந்நியன் சொல்றான்டா, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க. எனக்கு என்ன தெரியும், நான் இன்னைக்கு மதுரை
பேசி முடிக்கிற தலையங்கம் அல்ல. இது ஆரம்பிச்சு முழு வருடமுமே பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சின்ன பிரயாணத்தில் எப்படி இருந்தாங்க, சின்ன பிள்ளைகளோட எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, எப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க, எப்படி அவங்களோட பிஹேவியர் இருந்துச்சு, எப்படி பண்பாடுகள் இருந்துச்சு, மனைவியோடு எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி ஆசிரியராக இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய நிர்வாகம் இருந்துச்சு, இப்படின்ற முழு வாழ்க்கை அனுபவமாக சும்மா வார ஒவ்வொருத்தத்தை அல்ல, தக்வா உள்ள பேருதலான அல்லாஹ்வுடைய பயம் உள்ள அந்த உலமாக்களை கொண்டு வா. அந்த உலமாக்களை கொண்டு வந்து எங்களோட மார்க்கத்துல தீன்ல அடிப்படை கிதாபுகள் இருக்குது. அந்த கிதாபுகளை வச்சவங்களுக்கு பாடம் நடத்துங்க. எவனும் எழுதின கிதாபுகளை கொண்டு வரவான எங்களோட தக்வா உள்ள ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் ஹிஜ்ரி 300 வரையில வாழ்ந்த அந்த உலமாக்களுடைய கிதாபுகள் இருக்குது. அதை கொண்டு வந்து எங்களுக்கு பாடம் நடத்துங்க. அதை வச்சு பின்னால் எழுதப்பட்ட கிதாபுகள் அல்ல, அதை வச்சு யூனிவர்சிட்டியில பாடம் நடத்துற அந்த புத்தகங்கள் அல்ல, எங்களுக்கு தாங்க. அந்த கிதாபில் இருந்து முழு வருடமுமே பிளான் பண்ணுங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, மிக கவலையோட சொல்றேன், இன்றைக்கு சைக்காலஜி, கவுன்சிலிங், இன்றைக்கு தெரப்பி, அதே மாதிரி மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் த மென்டல் இல்னஸ் பாருங்க, எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இன்றைக்கு சமூகத்தில் கொடுக்கப்படுது. கேவலம் என்ன தெரியுமா? கேவலம் என்ன தெரியுமா? என்னோட முஸ்லீம்கள் இன்றைக்கு படிச்சுட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வெஸ்டர்ன் என்று சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் முழு தியரியும் எடுக்கப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை இன்றைக்கு மியூசிக் தெரப்பி, நீங்கள போட்டோ தெரப்பி, பாப்பிங் தெரப்பி, சாங் தெரப்பி, இன்றைக்கு இருக்கிற தெரப்பிஸ் எல்லாம் டிஎம்ஆர், டிஎம்சி, எம்சிசி, டிஎஸ்எஸ், டிஏஎஸ் எல்லா தெரப்பியும் இன்றைக்கு நாங்க கண்டுபிடித்த தெரப்பிகள் மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ், ஓசிடி போன்ற இது எல்லாத்துக்குமே. ஆனா இதெல்லாம் எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் இருந்து எடுத்து காட்டப்பட்டவைங்க. இந்த பள்ளிகள்ல எழுதி போட்டிருக்கிறாங்களே இந்த துவாக்களை பாருங்க. இந்த துவாக்கள் எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேருக்கு பாடம். சலாம் கொடுத்தோன்னே பாருங்க, முழு பள்ளியும் வெளியில. ஜும்மா நாளில பாருங்க, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும், இங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றதுல பள்ளியில் இருக்கிற பெண்ணுக்கு முக்காவாசி பேர் ஒரே ஓட்ட, துவா இல்ல, துவா இல்ல, துவா இல்ல. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகளை உண்டாக்கி மார்க்கத்துடைய அடிப்படையே இல்லாமலாக்குகிறார். மார்க்கத்துடைய யதார்த்தமே இல்லாம போயிட்டு. வாலிபர்களே உட்கார்ந்து இதெல்லாம் ஓதுங்க. பீஸ்ஃபுல் மைண்ட், பீஸ்ஃபுல் மைண்ட், அமைதியான உள்ளம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்துக்கு அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா? இதே இது துவாக்கள் உட்கார்ந்து ஓதுங்க. எப்ப துவாவை ஓதுவீங்களோ, குர்ஆன ஓதுவீங்களோ, உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் அதைத்தான் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான். நாங்க எவன்டையுமே போக தேவையில்லை. எங்களோட மார்க்கம், எங்களோட தீன், சுன்னத்தான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. யாரை பார்த்தாலும் நோயாளிகள், நோயாளிகள் துண்டோடு தான் தெரியும். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் த டிசீசஸ், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் த டிசீசஸ். சில டிசீசஸ்களுக்கு பேரும் தெரியும், பயங்கரமான நோய்கள். ஆனா சுன்னத்தான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை ஹதீஸ்ல இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களோட தொழுகையில இருக்குது, வுசூல இருக்குது, எங்களோட சாப்பாடுற முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுற எங்களுக்கு காட்டி தந்த முறை. இன்னைக்கு ஆர்கன் கிளாக்க பத்தி பேசுறான். ஆர்கன் கிளாக் முழுக்க முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அழகான வாழ்க்கை. ஆனா போயிட்டுருச்சு எல்லாமே. நாங்க இன்றைக்கு அந்நியன் இருந்து பிச்சை எடுக்கிற மாதிரியான நிலைமைக்கு எங்களோட நிலைமை தள்ளப்பட்டிருக்குது. எங்களோட மார்க்கத்தை சக்கையான நிலைமையை கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறான். பாதுகாப்பாக இருந்த இந்த மதரசாக்கள் மட்டும்தான், எங்களோட மதரசாக்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருந்துச்சு. ரியாலிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் மார்க்கம், தீன், ஷரியத், சுன்னத்தான வாழ்க்கை, அதுக்குள்ள இன்னைக்கு ஸ்கூல் பாடம் கொண்டு போட்டு அதுக்கு ஒரு கூட்டம். மதரசா தெரியா, மதரசா பத்தி அடிப்படை தெரியா, இதால் உருவாகிறவங்க யாருன்னு தெரியா, அதுக்குள்ள வந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு மதரசாக்களோட எந்த தொடர்பும் இல்ல, உலமாக்கள் யாருன்னு தெரியாது. எங்களோட கிதாப் இவங்க கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் குழப்பி இப்ப இருக்கிற மதரசாக்களுடைய அந்த ஃபண்டமெண்டல்
கண்ணிலையும் இல்லா பார்க்கக்கூடிய பயங்கரமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வெளியில கண்ணியமான அன்பான சோதரர்களே, பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டியிருக்குது. நிர்வாகிகள், உலமாக்கள், இன்டலெக்சுவல்ஸ், எஜுகேட்டர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எங்களோட தீன, எங்களோட மார்க்கத்தை, ஷரியத்தை கட்டி எழுப்பி உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு காலத்துல வாழ்றோம். எப்போ எங்களால் முயற்சி செய்யலுமோ, எப்படி எல்லாம் எங்களுக்கு இந்த தீனுடைய பணியில முயற்சி செய்யலுமோ, மார்க்கத்தை ஹயாத்தாக்குறதுக்கு, சுன்னத்தை உலகத்துல வாழ வைக்கிறதுக்கு, அதுக்கு நாங்க எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய காலம் தான் இதை நாங்க இன்றைக்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த காலம். இதுல எங்களுக்கு ஏழுமான அளவு எங்களோட பங்களிப்பை கொடுக்கணும். வாலிபர்கள் விசேஷமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், வாலிபர்களே வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. அல்லாஹ் தந்த பொறுமதியான காலம். பள்ளிக்கு வெளியில டைம் பாஸ் பண்ணி கொண்டு ரோட்லயும் காட்டிலையும் திரிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ் தரல. இரவேல டிவைசஸோட போன்களோட இருந்து எங்களோட உடலை நாசமாக்கி கொள்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தரல. கண்ணியமாக, கௌரவமாக, அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தந்திருக்கிறான். சுன்னத்தான வாழ்க்கைகளை தேடி தேடி அமல் செய்யக்கூடிய அந்த பக்குவமான வாலிபர்களாக இந்த வாலிபத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இப்படியான ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக எங்களை மாற்றி உலகத்துல ஈர்ப்பிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. கால நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, சங்கையானவனே, கண்ணியமானவனே, உயர்வானவனே, மகத்தானவனே, எல்லா விதமான